அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை நேம் இஸ் அத்திக் அண்ட் ஐ எம் ஃப்ரம் சேலம். நான் கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் தான் என்னோடய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை படிச்சுட்டு ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு டேட்டா சயின்டிஸ்ட்டாக இப்போது வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம், அதாவது முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், செக்ரட்டரியேட்ஸ், கலெக்டர்ஸ், ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ், ஈவன் கவுன்சிலர்ஸ், ஒரு வார்டு மெம்பர், யார் யாரெல்லாம் மக்கள் பணியாற்ற, மக்களுக்கு நன்மை செலுத்தும் வகையில் செயல்படணுன்ற ஒரு துறையில் ஒரு நோக்கத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்களோ அவங்க அனைவருக்கும் உதவும் ஒரு தொழில்நுட்பத்தை நான் தயாரிச்சிருக்கேன். அந்த தொழில்நுட்பத்தோட ஒரு டெமோவாக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த தொழில்நுட்பம் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணுது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். மக்களோட குறைகள் அப்படின்னா பல ரூபத்தில் அது நம்ம ரீச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மனுக்கள், கிரிவியன்ஸ், ஒரு ஒரு எழுத்து வடிவத்தில் எழுதின ஒரு மனுவாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ், நம்ம அரசாங்கத்தோட ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வர ஒரு மெசேஜாக இருக்கலாம், இல்லை ட்விட்டரில் இருக்க ட்விட்ஸாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை யூடியூப் வீடியோஸாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் வீடியோஸாக இருக்கலாம், இல்லைனா இன்டர்நெட்டில் இணையதளங்களில் வர தந்தி நியூஸ், ஹிந்து நியூஸ், இந்த மாதிரி பல ரூபத்தில் மக்களோட பிரச்சனைகள் எடுத்து வைக்கப்படுகிறது. இது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வால்யூம் ஆன் டே டு டே பேசிஸ் ஒவ்வொரு நாளும் தயாரித்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. ஈவன் ஃப்ரம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஆல் சோஷியல் மீடியாஸ், ஆல் இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆல் பிசிக்கல் பிளாட்ஃபார்ம்ஸ், ஈவன் ஒரு பேப்பரில் வர மனு கூட இந்த மாதிரி பல ரூபத்தில் மக்களோட பிரச்சனைகள் நமக்கு ரீச் ஆகுது. ஆனால் இது மூலியமாக இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா நம்மக்கிட்ட இருந்தும் அதிலிருந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்ம ஜெனரேட் பண்ணுறது இல்லை என்ற ஒரு அசம்ஷனில் இந்த தொழில்நுட்பம் எதுக்குன்னா, இத்தனை அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி ஒரே பிளாட்ஃபார்மில் நமக்கு காட்டுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்பில் இப்போது ஒரு லேட்டஸ்ட் மெசேஜ் வந்திருக்கு. சென்னை கார்ப்பரேஷனில் அர்பன் ஃப்ளட்டிங்காக ஒரு சிட்டிசன்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் குறை சொல்லியிருக்காரு. வாட்டர் சப்ளை 3 நாளாக நீர் வரல அப்படின்னு ஒரு குறை வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் சேலம்லேருந்து வந்திருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் வந்திருக்கு, ரோட் டேமேஜ் அப்படின்றதுக்காக. மொபைல் ஆப் மூலிமா கார்பேஜ் கலெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னு வந்திருக்கு. டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்க்கு பவர் கட் ஈரோடில் டெக்ஸ்டைல் ஏரியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி பல ரூபத்தில் ஒரு மனுவாக இருந்தாலும் சரி, எது மூலியமாக இருந்தாலும் சரி, அந்த இன்ஃபர்மேஷன்ஸை மனிதனோட ஈடுபாடு இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் போய் தானாக படித்து பார்க்காமல் முழுக்க ஏஐ தொழில்நுட்பம் மூலியமாகவே அனைத்து இன்ஃபர்மேஷன்களையும் சேகரித்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி, அதாவது இதில் வர இன்ஃபர்மேஷன் இன்சைட்ஸ்க்கு மனிதன் வேலை செய்ய தேவையில்லை. இதிலேருந்து பார்த்து அவங்க டிசிஷன் எடுத்தாங்கன்னா போதும். இதில் வர எல்லா இன்ஃபர்மேஷனும் தானாக, அதாவது வெறும் சாஃப்ட்வேர் மூலியமாகவே அனைத்து டேட்டாவும் கலெக்ட் பண்ணப்பட்டு அந்த டேட்டா மூலியமாக நமக்கு ஏஐ இன்சைட்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதாவது டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஹியூமனோட இன்வால்வ்மெண்ட்டே கிடையாது. இந்த சாஃப்ட்வேரே எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிக்கும், எல்லா ட்வீட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கும், எல்லா போஸ்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கும், எல்லா மனுக்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணாங்கன்னா போதும், எல்லா ஃபிசிக்கல் மனுக்களையும் கலெக்ட் பண்ணிக்கும். இந்த மனுக்கள் எல்லாத்தையும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸில் போட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு மனுவும் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, யார் அனுப்பிச்சிருக்கா, என்ன பிரச்சனை, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மனு போகணும், இதோட கிரிட்டிக்கல்னஸ் என்ன அப்படின்ற மாதிரி பல விதத்தில் ஒவ்வொரு மனுவையும் அனலைஸ் பண்ணி நமக்கு அது மூலியமாக அனலிட்டிக்ஸ், ஒரு இன்சைட்ஸாக நமக்கு குறைகளை தெரிவிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் ஷார்ட்டேஜ் எஸ்கலேஷன் இன் சேலம் ஈஸ்ட் 72 ஹார்ஸில் 340% இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 48,000, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், 48,600 பேர் ஒரே கம்ப்ளைண்ட் வாட்டருக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கான இமீடியட் ஆக்ஷன் எடுக்கும்பொழுது இந்த 48,000 பேர்த்துக்கான ப்ராப்ளத்தையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.
டெங்கு ரிஸ்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 18,000 பேர் மனு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னா சானிடேஷன் ஃபெயிலியர் அப்படின்ற ரீசனுக்காக 18,000 பேர் டிஃப்ரெண்ட் மனு தான் கொடுக்குறாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் அதோட நோக்கம் ஒன்று தான், அதுதான் சானிடேஷன் ஃபெயிலியர். இதே மாதிரி கோயம்புத்தூரில் ரோட் கிளஸ்டர் ப்ராப்ளம், இந்த மாதிரி பல விதத்தில் ஒரு 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 ஏரியாவிலேருந்து ஒரு மனு வருது, அதே ஏரியாவிலேருந்து பல மனுக்கள் ஒரே நோக்கத்துக்கு வருதுன்னா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணோம்னாலே மீதி எல்லா ப்ராப்ளமுமே அந்த 48,000 பேர்த்துக்கான பிரச்சனைகளும் தீர்க்கப்படுகிறது என்பதை தான் நான் இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக 36 மணி நேரத்துக்கு முன்னாடி சேலம் வாட்டர் ப்ராப்ளம் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மூலிமா நம்மளால் பெட்டர் பாலிசிஸ் அண்ட் பெட்டர் டிசிஷன்ஸ் மேக் பண்ண முடியும். புரியுதா? இந்த டேட்டா ப்ளஸ் இந்த டேட்டாவிலேருந்து வர இன்சைட்ஸ் மூலியமாக மக்களோட குறைகளை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும்ன்ட்டு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இது வந்து ஏஐ இன்சைட்ஸ் பேஜ். இப்போது நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட் அலர்ட்ஸ்னால் சேலம் வாட்டர் க்ரைசிஸ் 1500 பீப்புள்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா 8400 பேர் வந்து சேலம் வாட்டர் க்ரைசிஸ்ன்ற ஹேஷ்டேக் வச்சுருக்காங்க. 2014 சென்னை சிட்டிசன்ஸ் இன்ஃபார்ம்டு கிரிவியன்ஸ் க்ளோஸ்டு. 2014 பேர் வந்து தன்னோட கவர்மெண்ட் மீது இருக்கிற ஒரு நல்ல ஒப்பீனியனை சொல்லியிருக்காங்க. 2014 பேர் எங்களோட குறைகள் வந்து தீர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 26 ரோட் ரிப்பேர் கேசஸ் வந்து டைம் தாண்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஒரே இடத்துல ஒரு இன்சைட்ஃபுல்லாக, அதாவது ஒவ்வொரு மனுவையும் நம்ம படித்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த பிக் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதில் இருக்க இன்சைட்ஸை நம்ம அரசாங்கத்துக்கு கொடுத்தோம்னா இது மூலிமா அவங்களால பெட்டர் பாலிசிஸ் மேக் பண்ண முடியும், பெட்டர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். இப்போது ஹீட் மேப் வகையில் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் என்னப்பா கிரிட்டிக்கல் ப்ராப்ளம், டாப் ப்ராப்ளம் 521 கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், டோட்டலாக 6000 மனு வந்திருக்கு. அதில் ட்ரைனேஜ் இஷ்யூ தான் 82% வால்யூமில் இருக்குது. சேலமில் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை ப்ராப்ளம்ஸ் 3800 மனுக்களில் இருந்திருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் ஏரியாவில் என்ன ஏரியான்னு தெரியல, அது வேணால் நம்ம இன்சைட்ஸ் எடுத்துக்கலாம். பட் வந்து ரோட் டேமேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக இருக்குது. எந்த ஏரியாவில் எந்த தொகுதியில் எந்த தெருவில் என்ன பிரச்சனை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக இன்சைட்ஸாக க்யூரேட் பண்ணி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு கொடுக்க முடியுன்றது தான் இந்த டெக்னாலஜியோட மெயினான நோக்கமே. அவங்களுக்கு வந்து மக்கள் பிரச்சனையை எளிதில் புரிஞ்சு கொள்ள முடியணும், அதுதான் எய்ம். டிரான்ஸ்போர்ட்டில் திருப்பூரில் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன ப்ராப்ளம், இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. இன்னும் ஷார்ட்டாக ஒவ்வொரு கவுன்சிலரோட ஏரியா லெவலில் என்ன பிரச்சனை, இன்னும் ஒவ்வொரு வீதியில் என்ன பிரச்சனை அப்படின்ற முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்மளால் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எப்படி செயல்படுறாங்க, மனுக்கள் எவ்வளோ வருது, எவ்வளோ அவங்களால தீர்க்க முடியுது, மக்களோட ஹாப்பினஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மேலே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மொத்த என்டையர் டேட்டா அனலிட்டிக்ஸுமே இந்த மனுக்களும் அந்த மக்கள் கொடுக்குறதுக்கான ரெஸ்பான்ஸ் மூலியமாகவே நம்மளால் எடுக்க முடியும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன எப்படி வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, ரோட் டேமேஜ் எப்படி இருக்குது, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லாத்தோட அனலிட்டிக்ஸுமே ஒரு சிங்கிள் பேஜ், ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டிடியூன்சி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இந்த எம்எல்ஏவோட செயல்பாடுகள் லைக் வந்து அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ, இந்த சேலம் ஈஸ்ட்டு அப்படின்ற கான்ஸ்டியூன்சி என்னோடய தொகுதி, இந்த இடத்துல வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதை எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணுறாங்க, மக்களோட சென்டிமெண்ட் லெவல் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்ற அனைத்து இன்சைட்ஸுமே இந்த ஒரே பேஜில் நம்மளால் பார்க்க முடியும். மக்களோட குரல்களை டைரெக்டாக இன்சைட்ஸாக நம்மளால் இங்கே ஷோ பண்ண முடியும். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸை டைரெக்டாக இப்போ சேலம் ஜோன் 3ல் வாட்டர் க்ரைசிஸ் இவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உடனே அவங்களோட ஆஃபீஸருக்கு கால் பண்ணி அதுக்கான எஸ்கலேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸுமே இந்த இடத்துல நம்மளால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே லைவ் அண்ட் ரியல் டைம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த இடத்துல இவ்வளோ பெரிய இணையதளத்தில் பல ஜிகாபைட்ஸ் பல பெட்டாபைட்ஸ் டேட்டா க்ரால் ஆகிற இந்த இடத்துல நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அனைத்தையும் எடுத்து ஒரே இடத்துல நமக்கு
கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் ரெசல்யூஷன். ஃபார் ரெசல்யூஷன் மீனிங் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம் வைங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் சப்ளை ஃபெயிலியர் சேலம் ஜோன் 3. இந்த சுச்சுவேஷனில் எக்ஸிக்யூட் மாஸ் ரெசல்யூஷன்னா, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அத்தனை பேரோட கிரிவியன்ஸஸ்க்கான ரெஸ்பான்சஸ், யார் யாரெல்லாம் மொபைல் ஆப்பில் வந்து கிரிவியன்ஸை பதிவு பண்ணியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரோட பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிப்ளை மெசேஜ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருச்சுன்னு போயிருக்கு. மக்கள்கிட்ட நம்மளால் இது மூலிமா கம்யூனிகேட், ரிப்ளையும் பண்ண முடியுது. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அட் த எண்ட் ஆஃப் த டே, ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு தேவை மக்களோட சந்தோஷமான வாழ்க்கை. அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப பயன்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் மேக் பண்ண விரும்புகிறேன். சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் வந்து சோஷியல் மானிட்டர், இந்த மாதிரி பல சொல்யூஷன்ஸ் நம்மளால் தர முடியும். ஸோ இதுதான் இந்த ஆப்போட டெமோ. தேங்க்யூ.